ஆபாச படங்கள்ல நடிச்ச ஸ்வேதா மேனன் பாய்ந்தது வழக்கு. என்ன நடக்க போகுதோ, திரையுலகமே ஷாக்கு. திருவனந்தபுரத்தில் மலையாளம் தமிழ் திரைத்துறையில் நடிகையா இருப்பவங்க ஸ்வேதா மேனன். திருமணமாகி குழந்தை பெற்றதுக்கு அப்புறம் கூட தொடர்ந்து நடிச்சுட்டு வராங்க. இந்த நிலையில ஆபாச படத்தில் நடித்ததாக வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது. இந்த விவகாரம் கேரளா திரையுலகில பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இதன் காரணமா அவங்களுக்கு வேறொரு சிக்கலும் எழுந்திருக்கிறது. மலையாளத்தில் கடந்த 1991ஆம் ஆண்டு வெளியான அனஸ்வரம் திரைப்படத்தில் நடித்து நடிகைய அறிமுகமானவங்க ஸ்வேதா மேனன். அப்படத்துக்கு பிறகு வெல்கம் டு கொடைக்கானல் உள்ளிட்ட படங்கள்ல நடித்து பலரது கவனத்தையுமே ஈர்த்தாங்க. தெலுங்கு, ஹிந்தி ஆகிய மொழிகள்ல வரிசையா நடிச்சிருக்காங்க. அவரது நடிப்பு வரவேற்பை பெற்றதன் காரணமாக தமிழ்லையும் அவருக்கு வாய்ப்புகள் வர ஆரம்பிச்சது. தமிழ்ல அறிமுகமானது பிரியதர்ஷன் இயக்கத்துல வெளியான சிநேகிதிய திரைப்படத்தில் நடித்து கோலிவுட்டிலும் காலடி எடுத்து வச்சிருக்காங்க. தொடர்ந்து சந்தித்த வேலை, நான் அவன் இல்லை 2, துணை முதல்வர், அரவன் ஆகிய படங்கள்ல நடிச்சிருக்காங்க. தமிழை விடவும் ஹிந்தி, மலையாளம் ஆகிய மொழிகள்ல தான் அவங்க அதிக படங்கள்ல நடிச்சிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழ்ல கடைசியா இணையதளம் என்ற படத்துல நடிச்சிருந்தாங்க. திருமணம் செய்து கொண்ட ஸ்வேதா மேனன் அவர் முதலில் பாபி போன்ஸ்லே என்பவரை திருமணம் செய்து விவாகரத்தும் பெற்றாங்க. அதனை அடுத்து கடந்த 2011ஆம் ஆண்டு ஸ்ரீ வல்சன் மேனன் என்பவரை திருமணம் செய்து கொண்டாங்க. அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தையும் இருக்கிறது. திருமணம் செய்து குழந்தை பெற்றுக்கொண்ட பிறகும் தொடர்ந்து தீவிரமாக நடிப்பில் கவனம் செலுத்தி வர்றாங்க. ஆபாச படங்கள்ல ஸ்வேதா மேனன். இந்நிலையில ஸ்வேதா மேனன் மீது மார்டின் மெனச்சரி என்ற சமூக ஆர்வலர் காவல்துறையிடம் புகார் கொடுத்திருக்காங்க. அந்த புகாரில் ரதி நிர்வேதம், களிமண் போன்ற படங்கள்ல அதிக கவர்ச்சி காட்டி ஸ்வேதா நடிச்சிருக்காங்க. மேலும் ஆணுரை விளம்பரத்திலும் நடிச்சிருக்காங்க. நிதி தேவைக்காக அவங்க ஆபாச படங்கள்ல நடிச்சிருக்காங்க என குறிப்பிட்டிருந்தார். ஆனால் இந்த புகார் மீது போலீசார் நடவடிக்கை எடுக்கவில்லை. நீதிமன்றம் போட்ட உத்தரவு. அதனை அடுத்து மார்டின் நீதிமன்றத்துக்கு சென்றார். அவர் தாக்கல் செய்த மனுவை விசாரித்த எர்ணாகுளம் நீதிமன்றம் ஸ்வேதா மேனன் மீது வழக்கு பதிவு செய்ய உத்தரவிட்டது. அதனைத் தொடர்ந்து அவர் மீது ஆபாசத்தை தடுத்தல் மற்றும் ஐடி சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த விவகாரம் மலையாள திரையுலகத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இன்னொரு சிக்கல், இதற்கிடையே மலையாள திரைத்துறையில் நடிகர் சங்கமான அம்மா அமைப்புக்கான நிர்வாக குழு தேர்தல் வரும் 15ஆம் தேதி நடக்க இருக்கிறது. இந்த தேர்தலில் சங்க தலைவர் பதவிக்கு ஸ்வேதா மேனன் போட்டியிட இருக்கிறார். இப்படிப்பட்ட நிலைமையிலும் அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பது அவருக்கு தேர்தலில் சிக்கலை ஏற்படுத்துமா என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது.